ஹலோ மக்களே. ஸோ நம்ம இன்றைக்கி சென்னை டு ஆஸ்திரேலியா ட்ரிப்பில் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்திகோட்டா ஃபோர்ட்டில் இருக்கேன். இது எங்கன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்குது. பார்க்கலான்ட்டு இருக்கோம். இது ஃபோர்ட் மட்டும் இல்லை, அந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அந்த பென்னா ரிவர் கிராஸ் பண்ணி போகும். இது கிராண்ட் கேனியான்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவிலே இதுதான் ரொம்ப பெருசு இருக்கிறதுலே. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இன்ஸ்டாகிராம்லேயே மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுறேங்க. என்னோடய டெய்லி அப்டேட்ஸ் நான் அதில் கொடுத்துட்ருக்கேன். டெய்லி என்ன பண்ணுறேன், எங்கே பண்ணுறேன், எல்லாமே அந்த அப்டேட்ஸ்லாம் அதில் வந்துட்டுருக்கோம். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். உள்ளே என்னெல்லாம் இருக்குது, பயங்கரமாக இருக்குது இந்த சீனரிலாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் போக போக. அந்த அப்பயே பார்த்தீங்கன்னா ஜும்மா மஸ்ஜித், இதுதான் அது மசூதி. அப்புறமா டெம்பிள். சூப்பரில் டெம்பிளும் மசூதியும் பக்கத்தில் நம்ம மசூதி பார்த்தாச்சு. அடுத்தது அந்த கோவிலையும் அந்த பென்னா ரிவர், அதுதான் இருக்கிறதுலே எங்கள் அல்டிமேட்டான ஹைலைட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரக்கிங் இருக்குது. ஆனால் இப்போ அது பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளட்டுனால நிறைய தண்ணி போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸில் தான் இங்கே ரஷ்ஷே இருக்கும் நம்மளுக்கு. ஏற்கனவே சொன்னல இந்த இடத்துல வியூ செம்ம பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்களா என்னமா இருக்குது. நீ என்ன சொல்கிறது, எனக்கு அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு இருக்கு. என்ன பேச்சு துணைக்கு தான் ஆள் இல்லை, அதனால லைட்டாக போர் அடிக்குது. சோலோ ரைட்டில் இது ஒன்று தான் லைட்டாக கடுப்பு. சோலோவாக பண்ணுறோன்னு பெருமையாக இருக்கும். ஆனால் கூட பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல், இந்த மூமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. பரவாயில்ல, என்ன பண்ணுறது, சோலோவாக இறங்கிட்டோம். இவ்வளோ பெரிய ரைடுக்கு யாரும் கூட வரல, சோலோவாக இறங்கியாச்சு. ஸோ தைரியமாக அப்படியே போக வேண்டியது தான். நமக்குள்ளே நம்ம தான், என் மனசாட்சி தான், என் மனசு தான் என்னோடய ஃப்ரெண்டாகவே இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். எதுவாக இருந்தாலும் அவன்கிட்ட தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு லெவல் மூமெண்ட் இது இப்போ எனக்கு.
எப்படி சொன்னேண்ணா கரெக்டாக வியூ பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு. இது வந்து ஆக்சுவலாக பென்னா ரிவர் கந்திக்கோட்டாவில் இருக்குது. சேஃபாக தான் இங்கே இருக்கணும். காலை இதுக்குள்ளே விட்டோன்னு வச்சுக்கோங்க, பெரட்டிக்கிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், கடுப்பாயிடும். அப்புறம் சைக்கிள் கூட நம்மளால் மிதிக்க முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்களை வந்து ஆக்சுவலாக நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. லைக் அது வாஸ்தவம் தான். இன்னமும் அதே கடையை தான் வச்சிட்ருக்காங்க. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ பார்த்தேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோ தான். இங்கேருந்து நான் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்னு காட்டுறதுக்காக. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். எதனா குவைரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் என்னென்னலாம் பண்ணலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் தெரியும். ஸோ see you in another good video. சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இன்ஸ்டாகிராம்லேயும் போய் ஃபாலோ பண்ணுறேங்க. see you in another good video. டாடா, பை பாய், டேக் கேர்.